ஹாய் காய்ஸ். இந்த வீடியோ என்னத்த பத்தினா, நானும் என்னோட சில நண்பர்களும் சேர்ந்து ஒரு மாங்கா பண்ணிட்டு இருக்கோம். அவங்களோட நேம் அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ வந்து எத பத்தி போகுதுன்னா, அந்த மாங்கா பத்தின ஒரு சின்ன அப்டேட். அதாவது அந்த மாங்கா வந்து எப்படி இருக்க போது, என் கிளைமேக்ஸ்ல அந்த மாங்காவோட சாப்டர் 1ஓட கவர் பிக் அதையும் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேர்ந்து இந்த மாங்கா பண்ற முக்கியமான 2 பேரு. 2 பேரும் எங்க இருந்து வராங்கன்னா, லீஃப் வில்லேஜ்ல இருந்து வராங்க. அவங்க செஞ்சுக்கலாம்ன்னு நான் உருட்டுவேன். ஸோ அந்த உருட்ட கேட்டது கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் அவங்க நேம் வந்து ரிவீல் பண்ண தேவைன்னு சொல்லித்தாங்க. வந்து ஃபெஸ்டிவல் வந்து வரப்போற முக்கியமான ஆள்றவரு காசிராம செஞ்சு. ப்ரோ உங்களோட பத்தி நீங்க சொல்லுங்க பாப்போம். ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வணக்கம். நான் ஹாசிராமா, லீஃப் வில்லேஜ் இருந்து ஃபர்ஸ்ட் ஒர்க்காக. என் தம்பி டோபிராமா வந்திருக்காரு. ப்ரோ ஸ்டார்ட் பண்ணி சொல்லு ப்ரோ. டோபிராமா டோபிராமா இருக்கீங்களா? ராம சீதையை தேடி போய்த்தார் போல. நான் இருக்கேன். எங்க அண்ணனே பத்தி சொல்லிட்டாப்ல. இதுக்கப்புறம் நான் என்ன பேசணும்? ஹாசிராமா சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன பேசுறது? ஃபர்ஸ்ட் ஒர்க்காகவே பேசிட்டாரு. செகண்ட் ஒர்க்காகவே நான் வெறும் அப்டேட் மட்டும்தான். நீங்க பேசுங்க. சொல்றேன். இந்த வீடியோ கீழே ஒருத்தர் கழுவி ஊத்தாதீங்க. நீங்கள் டாக்ஸிகா ப்ரோ நினைச்சு கூட பாக்குறேன். ஜஸ்ட் பண்ணுக்கு அவங்க நேம வந்து அவங்க மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நாங்க இப்படி ஜஸ்ட் ஒரு கோடு நேம் வச்சு சொல்றோம். இந்த வீடியோ வந்து நாங்க வந்து ரெக்கார்டிங் பண்ணல. லிட்டரலா வந்து நாங்க வந்து போட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்குள்ள ரெக்கார்ட் பண்ணது. என்ன ப்ரோ நான் சொல்றது சரிதானே? சரிதான் ப்ரோ. நீங்க கேட்டது கூட வேணும்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்கலாம். சோ அதை நினைச்சு மன்னிச்சு கொள்ளுங்க. ப்ரொஃபஷனல் வந்து வீடியோ ஓகே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த மொக்க இன்ட்ரோ யூடியூப்ல பாத்துட்டீங்கன்னா ஒரு மொக்க இன்ட்ரோ வந்து இறங்கும். அதுக்கப்புறமா வீடியோ ஸ்டார்ட் பண்ணும். ஓகே ப்ரோ, மொக்க இன்ட்ரோ பார்த்துட்டு வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, நிறைய பேர் என்கிட்ட கேட்டது நீங்க எதுல ப்ரோ மாங்கா ரிலீஸ் பண்ணுவீங்க, மாங்கா என்ன ஜானர் அப்படி இப்படின்னு கேட்டீங்க. லிட்டில் வந்து நாங்க வந்து இப்போதைக்கு ஒன்றும் எங்கள்கிட்ட வந்து மாங்கா வந்து பண்றது பப்ளிஷர், புக்கா ரிலீஸ் பண்றது பப்ளிஷர். ஏன்னா வந்து ஜப்பானீஸ்னா சோனன் ஜம் அது நிறைய வரும் நம்ம நாட்டுல. அப்படி இல்லை என்ன ப்ரோ சொல்றீங்க? ஆமா. ஸோ வந்து நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அதாவது எலக்ட்ரிக் அதாவது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லாம் நாங்கள் ரிலீஸ் பண்ற மாதிரி ஐடியா இருக்கு. ஃபெஸ்டிவல் வந்து அது ரிலீஸ் பண்ண முன்னாடி நம்ம யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் வந்து நாங்கள் வந்து அதை எப்படி சொல்ற பிரேக் டவுன் மாதிரி ஒரு பண்ணி போட்டுறோம். அது மட்டும் இல்லாம யாருக்காவது இந்த மாங்காவை இந்த புக் ஃபார்ம்ல பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ரோ அதை வந்து நான் பிரிண்ட் பண்ணி என்ன பப்ளிஷ் பண்ணலாமா? நம்ம நம்பருக்குள்ள ஒரு சில காப்பீஸ் பண்ணலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் இது வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல கொஞ்சம் ரீச் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம இப்படி பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்கன்னா பண்ணலாம். அதே மாதிரி இது ரீச் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம புக்கா சாப்டரா ரிலீஸ் பண்ணலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ப்ரோ. இன்னும் ப்ரோ ஒரு சரி ப்ரோ, ஒரு 5 பேருக்கிட்ட நம்ம சாப்டர் 1 வந்து கிவ் அவே பண்ணலாமா? முடியுமா? பண்ணலாம் ப்ரோ. 5 பேர்ல ஒரு சில ஒருத்தர் நம்பரால யார ஒருத்தருக்கு நம்ம மாங்கா வந்து கிவ் அவே பண்ணி அவங்க ரிவ்யூ கேட்குற மாதிரி அது சின்ன கேம் மாதிரி வச்சு செலக்ட் பண்ணலாமா? பண்ணுவோமா? பண்ணுவோம் ப்ரோ. பண்ணலாம் ப்ரோ. லிட்டரலா வந்து நான் வந்து இந்த ஸ்ரீலங்காவில் வைக்க போறேன், நீங்க 2 இந்தியாவில் வைக்க போறீங்க. ஸோ நீங்க அந்த இந்தியாவிலன்னா நீங்க பாத்துக்கோங்க, ஸ்ரீலங்காவில் நான் பாத்துக்கொள்றேன். ஓகேவா? ஓகே. இந்த வீடியோ பார்த்து நண்பர்களே சொல்லிக் கொள்றேன். அந்த கேம் என்னன்னா வந்து நாங்க பேசிட்டு இருக்கக்குள்ள ஏதாச்சும் கிளிக் ஆகும். ஸோ அதை வச்சு நான் நெக்ஸ்ட் வீடியோ அதுக்குன்னு தனி மேக் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மாங்காவோட நேம் வந்து தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. எத்தனை பேர் எங்க மாங்கா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு பார்க்கலாம். கவுண்ட் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன். ப்ரோ நம்மளோட மாங்காவோட நேம் சொல்லிருங்க பாப்போம் எல்லாரும். நீங்க கிங்டம் ஆஃப் பிளட். கிங்டம் ஆஃப் தி பிளட். இது வந்து இது எப்படி ஜானர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது எப்படி சொல்ற ஸ்பாயில் பண்ண மாட்டேன். ஸோ எப்படி இருக்க போகுதுன்னா அந்த பெசர்க் அளவுக்குலாம் கொடூர மறிக்காது. ஓகேவா? பெசர்க் அந்த மாங்கா அளவுக்குலாம் கொடூர மறிக்க போறது இல்லை. பட் வந்து ஒரு அளவு R-rated கண்டென்ட்ஸ் போட்டு செயினன் மாங்காவை தான் நாங்கள் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதாவது லிட்டரலா எப்படி இருக்க போகுதுன்னா ரத்தம் தெரிக்கும், வயலன்ஸும் இருக்கும். பட் நீங்க நினைக்கிற அளவுக்கு அந்த ஒரு செயினன் மாங்கா மாதிரி இருக்குங்க, சோனன் மாங்கா வரைக்கும் சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணணும். என்ன ப்ரோ சொல்றீங்க? நாம வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஐடியா இல்லாம நான் இது வரைக்கும் ஒரு மாங்கானது வந்து நம்ம நிறைய பேர் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ஒரு சில பண்ணியும் இருக்காங்க. ரீசெண்டா கூட சென்னையில ஒரு காமிக் கான் நடந்துச்சு. நிறைய பேர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ரீச் ஆகுனா நெக்ஸ்ட் காமிக் கான் நாமளும் போய் கண்டஸ்ட் பண்ணி நாமளும் ரிலீஸ் பண்றதுக்கு வரலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்களோட சப்போர்ட் எவ்வளவு தர முடியுமோ
அவ்வளவு சப்போர்ட் கிடைச்சா நாங்க ஒரு ஒரு லிட்டர் ஒரு 1000 பேர் அதுங்க ஒரு மாங்கா ரீட் பண்றாங்கனாலே அது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் தான். என்ன ப்ரோ சொல்றீங்க? கரெக்ட் தான் ஆமா ப்ரோ. ஃபெஸ்டிவல் வந்து நிறைய பேர் கேட்டா எதுல மாங்கா அது ஃபெஸ்ட் வந்து நாங்க என்ன சொல்றேன் எங்களுக்கு தெரிஞ்ச பிளாட்ஃபார்ம்ல அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் பண்ணுவோம். ஓர் கண்டிப்பா நாங்க வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாவிலையும் போட்டுருவோம். அதாவது வந்து ஃபெஸ்ட் சாப்டர் கண்டிப்பா பிரேக் டவுன் பண்ணி போட்டுருவோம். ஸோ அந்த பிரேக் டவுனை பார்த்துட்டு ஸ்பாயில் சிலர் வந்துக்கு அதை பார்க்க விரும்ப மாட்டீங்க. நான் வந்து புக்கா ரீட் பண்ண விரும்புங்க. அப்படி யாருக்கெல்லாம் புக்கா வேணுமோ அவங்க மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லிருங்க ஓகேவா. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம். அது மாதிரி நாங்க ஒரு சிலருக்கு முடிஞ்ச அளவுக்கு கிவ் அவே பண்ண பார்க்கணும் அந்த மாங்கா வந்து இது பண்ணி. ஏன்னா வந்து இந்த மாங்கா வந்து 2 லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ண போறோம். ப்ரோ அத பத்தி கொஞ்சம் லாங்குவேஜ பத்தி கொஞ்சம் டோபி ஒரு காசி யாரா சொல்லுங்கப்பா. ப்ரோ இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் ரிலீஸ் பண்ணுவோம் ப்ரோ. யா என்ன ரெண்டு. டோபிரா ப்ரோ ஏதாச்சும் பேசலாமே. ஒண்ணும் இல்ல ப்ரோ. இல்ல நீங்க பேசிட்டு இருக்கீங்க, அதனாலதான் நான் எதுவும் பேசல. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ற லாங்குவேஜ் வந்து தமிழ் தான். மெயின் நம்மளோட கோலே வந்து தமிழ்ல ஒரு மாங்கா ரிலீஸ் பண்ணுவோம் பேஸ் பண்ணி அப்படின்றனாலதான் நம்ம பண்றோம். கரெக்ட் ப்ரோ. அப்ப ஃபர்ஸ்ட் தமிழ்ல ரிலீஸ் பண்ணிட்டு அண்ட் யாராவது படிக்கணும், நம்ம ரிவ்யூவை பார்த்துட்டு படிக்கணும் அப்படின்னு யாராவது சஜஷன் கேட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா சஜஷன் கேட்டு வந்து வர்றவங்கள்ட்ட நம்ம டெலிகிராம் எதுல இருந்தாவது லிங்க் ஷேர் அந்த டாக்குமெண்டா சென்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுனாலும் ஓகேவா ப்ரோ? உங்களுக்கு டாக்குமெண்டா அது மாதிரி சென்ட் பண்ணலாமா? பிடிஎஃப் ஸ்டைல்ல அப்படியும் பண்ணலாம். அது மாதிரி சென்ட் பண்ணி படிக்க விருப்பம் இருக்கவங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பண்ணுவோம். அதே மாதிரி புக்கா தான் படிக்கணும் அப்படின்னு புக்கா பார்க்கணும் அப்படின்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட்ஸ் அது மாதிரி வந்துச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் கமெண்ட்ஸை நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம பண்ணலாம். அது மாதிரி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ப்ரோ. ஏன் ப்ரோ இது சாரி ப்ரோ இது காசினா ப்ரோ ப்ரோ சொல்லுங்க உங்க இத. அதான் ப்ரோ, அதே மாதிரி யாருக்காவது புக் வாங்கி கேட்டாங்கன்னா ப்ரோ கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா கேக்குது இல்ல? கேட்கலையா? இப்ப கேக்குது. யாருக்கா புக்கு வேணும்னாங்களா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ண சொல்லிக்கலாம் ப்ரோ. இன்னும் சொல்றேன், யாருக்கிட்ட இன்ஸ்டாகிராமோ இல்ல டெலிகிராம் இல்லைன்னா வாட்ஸ்அப்ல ஈஸியா வந்து அந்த டாக்குமெண்ட் ஸ்டைலர் சென்ட் பண்ணலாம். ஸோ வாட்ஸ்அப் வச்சுக்கிறவங்க கூட மறக்காம சொல்லுங்க, நாங்க வந்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுவோம். ஏன்னா நான் வந்து ஒரு வாட்ஸ்அப் சேனல் வச்சுக்கேன் நம்ம சேனலுக்குன்னு. ஸோ அதில் லிங்கை வந்து ஆட் பண்ணி விடுறேன், மறக்காம ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. அப்படி மாங்க ரிலீஸ் பண்ணா என்னோட நம்பரே வந்து நான் வந்து நம்பர் போற ஒரு பிக் இஷ்யூ தான். பட் பரவாயில்ல, நீங்க வந்து ஸ்பேம் பண்ண மாட்டீங்க நம்பரை. இந்த நம்பரை வந்து நான் அந்த சேனல்ல போடுவேன். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். அதுக்குள்ளவே உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் மூலமாக பிடிஎஃப் வேணும்னா நீங்க மறக்காம அதை வந்து கேட்கலாம். டாக்குமெண்ட் நான் அந்த புக்ஸ் அனுப்புறேன். ஸோ மறக்காம அந்த சேனலுக்குள்ள ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. என்னோட நம்பர் வரும். அப்படி செக் பண்றவங்க நம்பர் வந்து வேற யாருக்கும் ஷேர் பண்ணாம இருங்க ஓகேவா? மற்றபடி நான் ஒன்றும் கேட்டுக்க மாட்டேன். நம்பர் ஷேர் பண்ணணும், நம்பர் நீ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ப்ரோ. நீ உங்களுக்கு வேணும்னா உங்க கமெண்ட் பண்ணிடட்டும், கமெண்ட் பண்ணிட்டு குரூப்ல ஜாயின் பண்ணிடட்டும். நீ கமெண்ட் அதிகமா வந்துருச்சு அப்படின்னா அது மாதிரி டாக்குமெண்டா வேணும் கமெண்ட் வந்துருந்துச்சு அப்படின்னா நீ டாக்குமெண்டா வாட்ஸ்அப்லயும் சென்ட் பண்ணிடு ஓகேவா? அதான் ப்ரோ பிளான் பண்றேன். உனக்கு உன்னோட நம்பர் இஷ்யூ வராது. அதுவும் கரெக்ட். நம்ம சேனல்ல டாக்குமெண்ட் சென்ட் பண்ணலாம் தெரியல, அப்படி பண்ணலாம்னா நான் அதுலயே லிட்டரலா ரிலீஸ் பண்ணிடுவேன். அப்ப அதுலயே பாத்துக்கலாம். அண்ட் நிறைய பேர் இந்த மாங்கா ஸ்டோரி கேட்டிருந்தீங்க. இப்பவே நான் மாங்கா ஸ்டோரி சொன்னா எதுக்கு நாங்க மாங்கா பண்ணணும்? சரியா நான் சொல்றது? அப்பயும் ஸ்டோரி கேட்கீங்க. அதை மட்டும் சொல்றேன். இந்த நாங்க பண்றதுக்கு மெயின் ரீசனே நம்ம டோபிராம ப்ரோ சொல்லியிருந்தாரு எப்படின்னா வந்து தமிழ் ஆடியன்ஸ் மத்தியில மாங்காவை கொஞ்சம் பாப்புலர் ஆக்கணும். லிட்டரலி வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ரோட்ல ஒருத்தங்கிட்ட கூப்பிட்டு எப்பா அனிமே நான் என்ன பண்ண கேட்டா சரியான்னு சொல்லியிருப்பான். இப்ப போய் அனிமே நான் கேட்டா ப்ரோ நான் அனிமே பார்ப்பேன் ப்ரோ, எனக்கு நருட்டோ பிடிக்கும், ஜுஜுட்சு கைசன் பிடிக்கும், ஒன் பீஸ் பிடிக்கும்னு நிறைய பேர் அனிமே கம்யூனிட்டி சொல்ல போனா அன்னைக்கு இருந்ததை விட பல்மடங்கு வளர்ந்துருக்கு ஓகேவா? ஆமா ப்ரோ. ஆனால் அந்த ஆட்கள்கிட்ட போய் மாங்காவை பத்தி கேட்டா தெரியல. இதான் மெயின் ரீசன். யாருக்கும் தெரியல ப்ரோ. மாங்கான்னு சொன்ன நம்ம சொல்றாங்க மாமரத்துல இருக்குது மாங்காய், தென்னை மரத்துக்கு தேங்காய்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு மாறி போச்சு இருந்தது அந்த மாங்காண்ட. இது வந்து நம்ம ஆட்களை பொறுத்தவரை இந்த மாம்பழம் வந்து ரேஞ்சு மாங்காய் தான் போயிட்டு இருக்கு. பட் லிட்டரலி அந்த மாங்கானா தான் இந்த ஒரு அனிமே உருவாகிறதுக்கு கோர் கான்செப்டே மாங்கான்னு நிறைய பேருக்கு தெரியுது இல்ல. நான் சொல்ல போனா ஒரு இப்ப வார அனிமேஷன்ல ஒரு 90% அனிமேஷன் வந்து மாங்கா அடாப்டேஷன் தான். மிச்சம் எல்லாம் தான் கொஞ்சம் லிட்டரலா கொஞ்சம் வேற மாதிரி பருதே தவிர்த்து மத்தெல்லாம் மாங்கா அடாப்டேஷன் தான். அது மட்டும் இல்லாம இந்த யுவர் நேம் போன்ற மூவிஸுக்கு அப்புறம் அந்த யுவர் நேம் பாத்தீங்கன்னா மாங்கா இருக்கு. பட்
அது வந்து மூவிக்கு அப்புறம் தான் மாங்கா ரிலீஸ் பண்ணாங்க. மூவியோட ஹிட்ட தொடர்ந்து மாகட்டோ சிங்காயோட மூவி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ. ஆமா அது ப்ரோ, மட்டும் ஆமா ப்ரோ. அது மட்டும் இல்லாம இந்த மாங்காக்கு ரேட் அப்படி இது இருக்கான கேட்டீங்கன்னா, மாங்கா வந்து மாங்கானாலே பிளாக் அண்ட் ஒயிட் தான். அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்னால அந்த ரத்தம் தெரிக்கிற மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்லாம் காட்டுமே வந்து மத்தபடி அவ்வளவு இதெல்லாம் இருக்காது. தலைவரே என்ன ப்ரோகிராமா சாரி. இட்ஸ் ஓகே. இது என்னன்னா வந்து இது வரைக்கும் நான் மாங்கா பத்தி ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தோம். யாரு வந்து இந்த மாங்காவை ட்ரா பண்றாரு, இந்த மாங்காக்குரிய ஒரிஜினல் ஆர்டிஸ்ட் யாருன்னா நம்ம காசிராம ப்ரோ தான். அவரு சொல்ல போனா 3 பேரும் வந்து ஒரு அதாவது வந்து ஸ்டோரி வந்து உங்களுக்கு அந்த ஸ்டோரிய ஃபுல்லா கதையா உங்களுக்கு புரிய வைக்கிறது ஃபுல்லாவே ஆஷிராமா ப்ரோ தான். அவரு தான் உள்ள எல்லா பேனலும் பிரிச்சு எல்லா பண்ணதும் அவரு தான். அது மட்டும் இல்லாம கதையை கிரியேட் பண்ணது வந்து நம்ம ஒட்டாக்கு ப்ரோ தான். அது அந்த ரெண்டுமே அவங்களோடது தான். நண்பா ஸ்டோரி மட்டும் தான் இருந்தது. ஸ்கிரீன் பிளே பண்றது நாம 2 வருஷம் தான் ஸ்கிரீன் பிளே பண்றோம். ஏன்னா வந்து நான் ஜஸ்ட் ஒரு ஒரு இப்ப ஒரு ஸ்டோரினா வந்து ஒரு ஸ்டோரி வந்து நம்ம நினைச்சா ப்ரோ ஸ்டோரி வந்து காசிராமா அவர் ஒரு இடத்துக்கு போகணும் போயிட்டாரு. இது ஸ்டோரினா ஸ்கிரீன் பிளே மாத்தக்குள்ள அதுல நடந்துச்சு இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீன் பிளே பண்ணுவோம். ஓகேவா? சோ ஸ்டோரி மட்டும் தான் இருந்துன்னா அதுக்கு ஸ்கிரீன் பிளே மாதிரி ஐடியா தர ரெஃபரன்ஸ் தர நீயும் உனக்கும் ஒரு பாட்டு இருக்குதான் டோபிராமா ப்ரோ. புரியுதா? ஓகே ஓகே. அது ரொம்ப மட்டும் இல்லாம நன்றி. நம்ம நம்ம கவர் பேஜ் அவர் ரொம்ப செட் பண்ணாரு. ரெஃபரன்ஸ் பண்ண. அது மட்டும் இல்லாம கேரக்டர் டிசைன் பண்ணது நம்ம டோபிராமா ப்ரோ தான். அது மட்டும் இல்லாம நீங்க பார்க்க போற கவர் பேஜுக்கு சொந்தக்காரரும் டோபிராமாயணம் பானிபூரி பையன் தான். அரே டோபி ரொம்ப நன்றி. இல்ல வீடியோக்கு மட்டும் நான் புகழ்வேன். வாட்ஸ்அப் நம்ம கம்யூனிட்டி பக்கம் பாவம் உனக்கு இருக்கு. ஓகே ஓகே. ரொம்ப நன்றி ப்ரோ. ப்ரோ அப்படிலாம் வேணா நம்மளுக்குள்ள இது எதுக்கு? அப்ப நான் சொல்லவா உங்க 2 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லவா? சரி விடு ப்ரோ. ஓகே. இது வந்து ஜஸ்ட் அகைன் சொல்லிக்கிறேன். நாங்க போட்காஸ்ட் பண்ணுவேன். ஸோ வந்து அடிக்கடி இப்படி மாங்கா சம்மந்தம் இல்லாமலாம் போவோம். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இந்த மாங்கா பத்தி லாஸ்ட்ல வந்து மாங்கா கவர் பிக்க ரிலீஸ் பண்ணி வரும். இதனடா புதுசா கவர் பிக்க இது பண்ண நினைக்க வேண்டாம். சின்ன ஒரு ப்ரொமோஷன் வச்சுக்கொள்ளுங்க. நான் லிட்டரலி வந்து ஃபர்ஸ்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ரிலீஸ் பண்ணோம். அதுக்கு வந்து 200+ வியூஸ் சம்திங் கிடைச்சிச்சு. அதை நான் நினைச்சேன் கொஞ்சம் நல்ல இதாக கிடைச்சேன். ஏன்னா வந்து மாங்கா அதுவும் தமிழ்ல வரப்போன்றவர்களுக்கு எத்தனை எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ மறக்காம லைக் பண்ணுவதன் மூலம் காட்டிக்கொள்ளுங்க. ஏன்னா வந்து நீங்க பண்ற ஒவ்வொரு சின்ன சப்போர்ட் கூட எங்களுக்கு பெரிய சப்போர்ட் அதிக வாய்ப்புக்கு நிறைய இருக்கு. என்ன ப்ரோ சொல்றீங்க? ஆமா ப்ரோ. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. சரி, நிறைய பேர் வந்து இந்த மாங்கா எப்படி ப்ரோ உங்களுக்கு என்ன சின்ன ஐடியான்னு சொல்றேன். இது ஒரு ஸ்பாயிலர் தான். ஓகே, ஸ்பாயில் தான் பண்ண போறேன். ஆனா ஸ்பாயில் இல்ல. ஸ்பாயில் இல்ல. இல்ல ப்ரோ, இது வந்து அந்த நீங்க டெட்புல் 3 வர போகுது தெரியுமா? ஆமா. அதுல நம்ம ஹீரோ ரைன் ரெனால்ட்ஸ் இருக்காரேனே, அவரு லிட்டரலா எப்படி நம்ம லீக் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் டெட்புலுக்கு பக்கத்துல கோட்ஸில இருக்கிற மாதிரியும் அந்த பிரெடேட்டருக்கு மாதிரி அவரு ஃபேக்கா ஸ்பாயிலர்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஓகேவா? ஆமா. அதே மாதிரி இப்ப நான் ஃபேக் ஸ்பாயில் பண்ண போறோம். இப்ப அவங்க இது உண்மையோ இல்லையோ மாங்கா படிச்சா ரீட் பண்ணட்டும். இது ஜஸ்ட் என்ன சொல்றேன், ஜஸ்ட் ட்ரெய்லர் மாதிரி ஒரு சீன் மட்டும் சொல்லிடுறேன். நான் பொய்யா உண்மையில நான் சொல்ல மாட்டேன். ஓகேவா? இந்த மாங்கா எப்படி இருக்க போகுதுன்னா, நருட்டோ பார்த்தவங்களுக்கு இந்த மாங்கா நருட்டோ ஸ்டைல இருக்காது. ஜுஜுட்சு கைசன் பார்த்தவங்களுக்கு சொல்ல இந்த மாங்கா ஜுஜுட்சு கைசன் ஸ்டைல இருக்காது. பட் லிட்டரலி வந்து இது வந்து நீங்க நினைக்கிற அளவுக்கு வேர்ல்டு பில்டு மாங்காவும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு கிரவுண்டடான மாங்கா. பேர்ல கிங்டம் இருக்குதா, கிங்டம் பேஸ் பண்ணி போற மாங்கா. சூப்பர் நேச்சுரல் பவர் நீங்க ஓவரா எதிர்பார்க்காதீங்க. அதை மட்டும் சொல்லிக்கொள்றேன். நீங்க நினைக்கிற அளவுக்கு இல்ல மெஜிக்கல் பவர் ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் ஸ்வாடு அப்படி ஃபைட் தான், சாம்பராய் ஃபைட் மாதிரியா நினைச்சுக்கோங்க. இப்ப நான் எல்லாம் நிறைய சொன்னேன் தானே, நிறைய இது. முக்காவாசி சொல்லிட்டேன் ப்ரோ, வேணாம் போதும். நான் சொன்ன எதுவுமே மாங்காவில இருக்க போறது இல்லை. அத லிட்டரலி வந்து நான் சொன்ன எல்லாமே மறந்துடுங்க. ஜஸ்ட் உருட்டுறதுக்காக தான் சொன்னேன். வந்து மாங்காய் எப்படி இருக்குன்னா கடைசியில சொல்ல போறதே இல்லை. ஆமா ப்ரோ. ஏன்னா வந்து நீங்க யோசிச்சுப்பீங்க லூசத்தை நம்ம பண்றேன் விலங்கு. ஏன்னா வந்து நிறைய பேர் ஸ்டோரி இப்ப நான் சொல்லிட்டேன்னா
மாங்காய் பருக்குலாம் ஹைப் பண்ணி இருக்காரு. இப்ப நான் வந்து லைட்டா ஒரு சின்ன நான் உருட்டுனேன். இப்படி இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் இருக்குன்னு ஒரு சில இதான் சொன்னேன். பட் இது வந்து சில பேருக்கு காண்டா இருக்கலாம். சில பேரு ஒருவேளை இருக்குமோன்னே வந்து பார்க்க வருவீங்க. ஸோ அப்படி ஜஸ்ட் இதான் தான் வந்து மத்தபடி இதுல வந்து இம்பார்ட்டன்ட் நான் சொல்லப்போனா, நான் சொன்னதே நீங்க மறந்துட்டு வந்து மாங்காய் ரீட் பண்ணுங்க. எத்தனை ஒரு மாங்காய் ரீட் பண்ணிக்கலாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. ப்ரோ வீடியோ முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் காசு நம்ம அவங்க மைண்ட்ல கொஞ்சம் இருக்கும் ஷேர் பேசுங்கடாப்பா. ஒன்றும் ப்ரோ இதுல நீ சொன்னதுதான் ப்ரோ இங்க நாங்களும் சொல்றதுக்கு வேற ஒன்றும் இல்லை. எங்களுக்கு இந்த நான் ஒரு ஸ்டேட்டும் ஆசிராமம் ஒரு ஸ்டேட்டும் எங்க 2 பேரையும் கண்டுபிடிச்சு எங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டு நாங்க அவர்கிட்ட ரெக்கமெண்டடா வந்து நாங்க பண்றோம் அப்படின்னு பண்ணி இப்ப ஸ்டார்ட் ஆகி இப்ப இவ்வளவு ஒரு சாப்டர் முடிய போகுது. கிட்டத்தட்ட ரிலீஸ் பண்ற அளவுக்கு நாங்க பண்ணிட்டோம். உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. அண்ட் ஆசிராமா ப்ரோ இல்லைன்னா இப்போதைக்கு பேனல் பிரிச்சிருக்கவும் முடியாது, ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. அவர் ஸ்டார்ட் பண்ணி இத்தனைக்கு இவ்வளவு பண்ணதுதான். இப்ப நான் கவர் பிக் பண்றதுக்கு மொத்த பேஸே அவரோட தான். அவர் பண்ணதை வச்சுதான் கவர் பிக் ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பிச்சேன். நான் சின்ன ஷார்ட் அவுட் ஒருத்தர் கொடுக்கட்டுமா? ஒரு சின்ன ஒரு ஆளு கொடுத்தே ஆகணும். ஷேர்டு நேம் செலக்ட் பண்ணது ஹவுடல். லிட்டரலி அவங்க செலக்ட் பண்ணி தந்தாங்க, நான் கேட்டேன். ஸோ அந்த சின்ன ஒரு ஷார்ட் அவுட் வந்து ஹவுடலுக்கு நான் கொடுத்து எழுதிடுவேன். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே, அதெல்லாம் லிட்டரலி வந்து அவங்களும் சிட்டு நம்மளுடைய ப்ரோ நம்ம மாங்கா கம்யூனிட்டியோட பேரை மென்ஷன் இது என்ன ரிவீல் பண்ணிடலாமா? வேணாமா? பண்ணிடலாம் ப்ரோ. ஓகே காசி இல்ல வீடியோல சொல்லிடலாமா ப்ரோ? இல்ல வீடியோல சொல்லிடலாமா ப்ரோ? அதுக்கு ஒரு தனி வீடியோ போடு ப்ரோ. ஓகே ப்ரோ, அதுக்கு ஒரு வீடியோ போடலாம். லிட்டரலி நாங்க ஒரு ஸ்டுடியோ எங்களுக்குன்னு ஓபன் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டுடியோ நேம கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுவாரு ஒட்டாக்கு சேனல்லையும். அப்புறம் மிஸ்டர் மிட் நைட் எம்சி சேனல்லையும் உங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆகும். அப்போ அதுக்கப்புறமா வந்து ஸ்பாட்டிஃபைல ஃபர்ஸ்ட் ப்ராட்காஸ்ட் வந்து அப்லோட் ஆயிரும். அதெல்லாம் நீங்க பார்த்துட்டு பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லாம பானிபூரி விக்கிற டோபிராம ப்ரோ ரோட்ல பானிபூரி விக்கிற மாதிரி மாங்காய் வித்து தந்தேடா போதும். அது பண்ணிடுவோம். எக்ஸ்ட்ராவா பானிபூரி சாப்பிடுறவங்களுக்கு ஒரு புக்கு ஃப்ரீ, அவ்வளவுதான். என்ன ப்ரோ இது புக்குக்கான மரியாதை? நீ வந்து பானிபூரி வச்சு கொடுக்குறது புக் கவரை பேச யூஸ் பண்ணி உனக்கு இருக்கு. அப்படிலாம் இல்ல ப்ரோ, புக்கு தனியா வச்சிருக்கேன். நிறைய பேரு அவருமே பானிபூரி விற்பாருன்னு கேட்டீங்கன்னா இல்ல ஜஸ்ட் ஹீடிங், ஓகேவா? ஜேகே ஜஸ்ட் ஹீடிங். மத்தபடி அவர் வந்து சொல்லிக்கோ ப்ரோ. அப்புறம் நீ வடக்கன், நீ பானிபூரி விற்கிற பையனை வச்சுட்டு போறானு எல்லாத்தையும் சொல்லிடு. ஆமா ப்ரோ, நான் உத்தரப்பிரதேசல இருந்து வரேன். எனக்கு ஒன்றும் இது இல்லை, நான் உத்தரப்பிரதேஷ் தான். நான் இங்க தமிழ்நாட்டுல பானிபூரி ஸ்டால் வச்சிருக்கேன். அடே அடே அச்சா அச்சா. நம்ம கடை தமிழ்நாட்டுல தான் இருக்கு. நீங்க எப்ப வந்து போன் பண்ணாலும் ஹோம் டெலிவரி தான். நீங்க வந்து கால் பண்ணலாம். சாரி, நான் பானிபூரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இங்க வந்தது மாங்காய் அட்வர்டைஸ் பண்ணேன், சாரி ப்ரோ. கொஞ்சம் படக்கன்ஸ் மாதிரி பேசு ப்ரோ. இன்னா பையா மேரே அச்சா அச்சா பகுத் அச்சா பேசு ப்ரோ. நீ தமிழ் மாதிரி பேசிட்டு இருக்கேன். நான் இங்க வந்து 10 வருஷமா இருக்கேன். தமிழ் தெரியாதா ப்ரோ? எனக்கு தமிழ் தெரியும். இது எப்படி தெரியுமா இருக்கு? எனக்கு வயசு 18, நான் 30 வருஷமா இந்த நாட்டுல இருக்கேன். அந்த மாதிரி இருக்குது. ஆமா, நான் இங்க இருக்கேன், எனக்கு தமிழ் தெரியும். நான் தமிழ்லயே பேசுறேன். தமிழ் எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே ப்ரோ, நான் வந்து வீடியோ முடிச்சிக்கலாம்னு சொல்லியே 3 மினிட்ஸ் ஆயிரு. அப்ப முடிச்சிக்கலாமா? ஓகே, வந்து இந்த வீடியோ வந்து லிட்டில் வந்து காசிராம ப்ரோவோட யூடியூப் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதே மாதிரி என்னோட இன்ஸ்டா அவங்களுடைய காசிராம டோபிராம ப்ரோவோட இன்ஸ்டா ஐடியும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதே மட்டும் வாட்ஸ்அப் சேனலோட ஐடியும் வந்து டிஸ்கிரிப்ஷன் மறக்காம வந்து லிங்கை கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கொண்டு என்ன பண்ணணும், எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நீங்க பண்ற ஒரு சின்ன ஹெல்ப்புக்கு வந்து எங்களை ஃபாலோ பண்ணிடுங்க. என் டோபிராம ப்ரோ ஏதாச்சும் ஃபினிஷிங் ஒன்று போட்டு விடு. நம்ம போட்டோம்னா நம்ம மாங்காவை அன்போட பாக்குற எல்லா பையாசுக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள், மறக்காம மாங்காய் பார்த்து கொஞ்சம் பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே பையாவோட பானிபூரி ஸ்டாலை வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. சப்ஸ்கிரைப், ஒரு கமெண்ட் ஷேர் பண்ணிட்டு போங்க ப்ரோ. லிட்டரலி ஒரு மாங்காய்க்கு ப்ரொமோஷன் பண்ணறியா, பானிபூரிக்கு ப்ரொமோஷன் பண்ணிக்காரு. இப்ப நீங்க பணம் தந்தியா ப்ரோ? பண்ணிக்கலாம் சொல்லிக்கிறேன் கடைசி. சொல்லு ப்ரோ.
சொல்லு சொல்லு. ஹலோ ப்ரோ. ஹலோ ப்ரோ கேட்டுதா? சொல்லு ப்ரோ சொல்லு ப்ரோ. வரட்டா? வரட்டேன். அவ்வளவுதானா? பரிட்டா. யார் சொல்லுவா? யார் சொல்லுவா? அவதான், வேற யாரு? ஆ சரி. ஹவுடர் எப்பதாயி. எகேன் சொல்லுங்க 3 பேர் சேர்ந்து. பர்டா வரட்டேன். பர்டா பர்டா. ப்ரோ ஓகே கட் பண்றாத, முடிச்சுக்கலாம். அப்படியே ஃபுல்லா போடுரு. ஓகே ப்ரோ, சப்ஸ்கிரைப் பண்றீங்க ஓகே. மறக்காம. அரே செஞ்சு பிரதர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாய். ஓகே பர்டா. பை பாய். பை. வரட்டா?